ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்டனிங் டிப்ஸ் தாங்க. இப்போ செம்பருத்தி பூச்செடி நம்ம வீட்டில் செடியெல்லாம் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செம்பருத்தி பூச்செடிங்க. இதில் வந்துட்டு இந்த மாவு பூச்சி வந்து வருதுங்க. இதில் வந்துட்டு வந்துச்சுன்னா எறும்பு போய் அதில் உக்காந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த பூச்சியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருது. அதனால் வந்து மொத்த மரமுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு சீத்தாப்பழ மரம் அப்படி தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்பாட் பண்ணிங்கன்னா அதை உடனே கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து மருந்து அடிக்க முடிஞ்சதுன்னா, பூச்சி மருந்து அடிக்க முடிஞ்சதுன்னா அடித்து விடுங்க. அப்படி இல்லை எனக்கு அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாங்குறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எந்த பகுதியில் வந்து அது பாதிக்கப்பட்டுச்சோ அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது வந்து மேலும் ஸ்ப்ரெட் ஆகாது, உங்களுக்கு வந்து செடியும் ஸ்பாயில் ஆகாது. இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி தான் கவனிச்சிருக்கேன். வெள்ளைப்பூ செம்பருத்தி பூ அதில் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த பூச்சி பாதிக்கப்பட்ட இடத்துல கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி அது தூரமாக தூக்கி போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.